ஒரு தலைமை பண்புக்கு ஒரு முக்கியமான பண்புன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னா, யாரு ரொம்ப இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட இருக்காங்களோ அவங்க தான் நல்ல தலைவர்களாக இருக்க முடியும். இப்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் இறுக்கமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது. நீங்க பாபர் அவருடைய சக வீரர்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தா, அப்போ ஒருத்தர் கேட்டாரு, நீங்க சக்கரவர்த்தியா இருந்து இந்த வீரர்களோட விளையாடுறீங்க. அப்ப பாபர் சொன்னாரு, ஒரு பிள்ளை சகல நேரமும் நாணயத்துனா என்ன ஆகும், அது உடைச்சு போயிடும். அப்படியே விட்டுட்டா என்ன ஆயிரும், அப்போ துருபிடிச்சு போயிடும். அதனால தேவையான போது நான் ஏற்ற வேண்டும், தேவையான போது அதை தளர்த்த வேண்டும். நம்மை தளர்த்தி கொள்வதற்கு நகைச்சுவை வேண்டும். நகைச்சுவை உணர்வு இருந்தால்தான் நம்ம பதற்றம் இல்லாமல் இருக்க முடியும். நகைச்சுவை உணர்வை வளர்த்துக் கொள்வது ரொம்ப எளிது. என்னன்னா, நிறைய நகைச்சுவையான விஷயங்களை நம்ம படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நகைச்சுவையான இதிகாசங்கள், நகைச்சுவையான கதைகள், நகைச்சுவையான சம்பவங்கள், இவற்றை நாம் வாசிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது இந்த நொடியில இருந்தா தான் நாம நகைச்சுவையா இருக்க முடியும். நேற்று ஒரு ஸ்கூலுக்காரங்க சொன்னாங்க, எங்க ஸ்கூல்ல நாங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடுவோம். தீபாவளினா பட்டாசு வெடிப்போம், பொங்கல்னா நாங்க பொங்கல் கொண்டாடுவோம். அப்ப பக்ரீத்னா ஆடு வெட்டுவீங்களா? அதாவது அந்த நொடியில இருக்கும் போதுதான் அந்த மகிழ்ச்சி வர முடியும், நகைச்சுவை வர முடியும். இன்னொன்னு, நாம மத்தவங்களை கேலி பண்ற மாதிரி மத்தவங்க நம்மளை கேலி பண்ணாலும் நம்ம சிரிக்க தெரிஞ்சாதான் அது உண்மையான நகைச்சுவை. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் டு லாஃப் அட் ஒன்செல்ஃப். என்ன நீங்க ஒரு ஜோக் அடிச்சாலும் நான் நல்லா சிரிச்சாதான் நான் நகைச்சுவை. நான் மட்டும் ஜோக் அடிப்பேன், ஆனா நீங்க ஜோக் அடிக்க கூடாதுன்னு நினைச்சா அது நகைச்சுவை இல்லை. நம்மை பார்த்தே நம்ம சில நேரத்தில் நாம கொண்ட முட்டாள்றது ஒரு 5 நாள் கழிச்சு நம்ம சிரிப்போம், தனியா சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி யாராவது கேட்பாங்க, எதுக்கு முட்டாள்தனமான ஒரு காரியம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. முதல்ல சிரிக்கிறது பாருங்க, காரணம் இல்லாம சிரிக்க தப்பு கிடையாது. எதுக்கு சிரிங்க, சிரிக்க முடிஞ்சப்பெல்லாம் சிரிங்க. ஏன் சிரிக்கிறது நல்லதுன்னா, ஒரு நிமிஷம் சிரிச்சீங்கன்னா 10 நிமிஷம் ஜாகிங் போன மாதிரி அது உடம்புக்கு நல்லது. சிரிக்கிறது அவ்வளவு நல்லது. சிரிச்சுட்டே இருந்தா நோயில இருந்து எல்லாமே சரியாகும். அதனால சிரிக்க கத்துக்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கும், கடினமான சூழ்நிலையில கூட நாம சிரிக்கிறதுக்கு நாம தயாரா இருக்கோம். அப்படி சிரிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வலியெல்லாம் போயிடும். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா ஒரு சூழல்ல கூட சிரிச்சிட்டோம்னா அந்த வலியை காணாம போயிடும். அதனால நகைச்சுவை உணர்வு என்பது தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப நகைச்சுவை உள்ளவராக இருக்காங்க, அவ்வளவு நகைச்சுவை உள்ளவர். மகாத்மா காந்தியும் சார்லி சாப்ளினும் பேசும்போது, காந்தி பேசுறதுக்கு தான் சாப்ளின் ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அவ்வளவு நகைச்சுவை உணர்வு உள்ளவர் மகாத்மா காந்தி. இன்னும் சொல்ல போனா காந்தியே சொல்லியிருக்காரு, இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் மட்டும் எங்கிட்ட இல்லாம இருந்ததுன்னா என் வாழ்க்கை பாழாயிருக்கும். நாம காந்தினா எப்ப பார்த்தாலும் சீரியஸா கைத்தறி வச்சுக்கிட்டு நடக்கிறவர்னு தான் நம்ம இமேஜின் பண்ணிருக்கோம். அவர் ரொம்ப நகைச்சுவை உள்ளவர். நபிகள் நாயகம் பயங்கரமான நகைச்சுவை உள்ளவர். ஒரு பாட்டி சொல்லுது, நான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னு. சொல்றாரு, கிழவிங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஐயோ, என்ன நாயகம் எப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. இல்ல, சொர்க்கத்துக்கு போகும்போது நீ குமரி ஆயிரு அப்படின்னு. இது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே நகைச்சுவை உணர்வு ததும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள். நகைச்சுவை உணர்வு இருந்தால்தான் வாழ்க்கை முற்று பெறும். சிரிக்கலன்னா அது என்ன வாழ்க்கை? எப்ப பார்த்தாலும் உமனா மூச்சியா இருந்தா அதை எப்படி தலைவனா இருக்க முடியும்? சிரிக்கணும். சிரிச்சாக்கவே ஒரு என்விரான்மெண்ட் லைட்டன் பண்ணிக்கலாம். ஒரு நிறுவனத்துல ஒரு பயங்கர நெருக்கடி இருக்கும்போது ஒரு ஜோக் அடிச்சீங்கன்னா எல்லாம் அப்படியே லைட்டன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனா நகைச்சுவை உணர்வு மிகவும் அவசியம், சிரிப்பது மிகவும் அவசியம். கோயில்ல போய் அங்க யாராவது ஒருத்தர் அம்மனை பார்த்து சிரிச்சா உடனே 10 பேர் மறப்பாங்க. ஏதோ கோயில்ல சிரிக்கவே கூடாது. சிரிக்கிறதுனா கோயிலுக்கு போறோம், சந்தோஷமா இருக்கிறதால கோயிலுக்கு போறோம். அங்க உங்களோட கிடையாது. சில பேர் சாமி மாதிரி ஆடுவாங்க. அது வரைக்கும் பேசாம இருப்பான். அந்த கற்பூர ஆராய்ச்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. அதனால சிரிப்பது என்பது வாழ்க்கையின் முக்கியமான அம்சம்.
சொல்ல போனா சிரிப்புணர்வை வளர்த்துக்கிட்டீங்கன்னா தலைமை பண்புல நீங்க 50% மார்க் ஈஸியா வைங்க. ஏன்னா எந்த இடத்துலயுமே நீங்க கலகலப்பை ஏற்படுத்தி எல்லாரையும் உங்க பக்கம் ஈர்த்துக்கிறீங்க. யார் வந்தாலும் சரி அவங்க உங்களை கேட்கறதுக்காக உங்களை சுத்தி ரவுண்ட் பண்ணிக்குவாங்க. அதுல சிரிப்பது அவசியம், நகைச்சுவை உணர்வு. முதல் தோல்வி என்னன்னா இந்த எல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேரும் போது இந்த காலை தொட சொன்னாங்க. இன்னமும் தொட முடியாது. இப்ப கூட என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்ததே தலைமை பண்பு. என்னோட ஜூனியர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு பார்க்க வந்ததே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனது பேராசிரியர் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை, கிராமிய பல்கலைக்கழகம், காந்தி கிராமம், சின்னாலப்பட்டி ரோட்டரி கிளப்பினுடைய பிரசிடண்டாக இருக்கேன். உங்களை சந்திக்கிறதுக்காக தான் வந்தேன். சார் சொன்னாரு நகைச்சுவைன்னு சொன்னாரு. சாருக்கு தெரியும் நாங்கள் இருக்கும்போது ஹியூமர் கிளப்னு வச்சிருக்கோம். நாங்கள் அக்ரி படிச்சுட்டு இருக்கும்போது தமிழ்நாடு வேளாண்மை படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஹியூமர் கிளப் வச்சிருக்கோம். அதனுடைய வாசகங்கள் சார் நினைவு பண்ணிக்கிறேன். இஃப் தேர் இஸ் ஹியூமர் தேர் இஸ் நோ ஹியூமர். If you smile, your worries runs away your mind. If you cry, your life becomes dry. அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் எல்லாமே ப்ரொஃபஸர் இருப்பாங்க, அசோசியேட் ப்ரொஃபஸர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம். அதே மாதிரி சார் நிறைய படிச்சுட்டு இருப்பாரு. நாங்கள் அங்கே கேட்டதை அதே உதாரணங்களோடு பேசுவாரு. அதே இது இன்னும் தொடருது சார். அதே மாதிரி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் எனக்கு 1 இயர் ஜூனியர். அவர் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி படிக்கும்போது அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா சார் சொன்ன இலக்கை நிர்ணயித்தால் நிச்சயமா ஒரு ஐபிஎஸ் ஆகிறீங்க அன்னைக்கே தெரியும். அதே மாதிரி சார் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கு வச்சிருந்தாரு. இப்ப அவர் அந்த இலக்கை அடைந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் சார் சொன்ன மாதிரி நீங்களும் ஐஏஎஸ் ஆக வேண்டும், ஐபிஎஸ் ஆக வேண்டும், வாழ்க்கையில் எல்லா உலகம் பெற வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். அதாவது ப்ரொஃபசர் திரு செந்தில் அவர்கள் பாத்தீங்கன்னா பாட்டு போட்டியில முதல் பரிசு வாங்கினார். என்ன பாட்டுன்னா டார்லிங் 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 பாட்டு, டேடி டேடி பாட்டை ஆண் குரல்லையும் பேசி அந்த குழந்தை குரல்லையும் பாடி அவர் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. நாங்கள் எல்லோரும் சிறந்த நண்பர்கள், அதனால நாங்கள் மறக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அந்த ஹியூமர் கிளப்ல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ப்ரொஃபசர் சொல்றாரு, இன்னும் ஞாபகம் இருக்கு, என்.டி. ராமராவும் நாகேஸ்வர ராவும் ஊருக்கு போனா எப்ப போவாங்க அப்படின்னு, ராவோட ராவா போவாங்க. அதாவது ரொம்ப சந்தோஷமா எங்களுடைய ஆடிட்டோரியத்துல நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். நாங்கெல்லாம் ஒன்னா போய் சந்தோஷமா அந்த கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா, அதாவது அந்த காலத்துல படிப்பு ஒரு சுமையா கருதாம ஸ்டூடெண்ட்ஸ் கேண்டீன்ல உட்காந்து ஒன்னா டீ சாப்பிடுவோம். அப்ப சீனியர்ஸ் நிறைய விஷயங்களை எங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக் கொடுக்கறத பார்த்து அதுல இருந்து நாங்க கிரகிச்சுக்கிட்டு வாழ்க்கையை பற்றி சரியான புரிதலை நாங்க வளர்த்துக்கிட்டோம். அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து அந்த மாதிரி நல்ல நண்பர்களை பெற்று, நல்ல மூத்த நண்பர்களை பெற்று, அவர்களோடு பழகி அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையை விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றே ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். டாவோல் ஒன்று சொல்லுவாங்க, the ocean is the mightiest and largest of all the waters because it lies low and it is ready to receive. கடல் எல்லா நீர்நிலைகளிலும் பரந்து விரிந்து இருப்பதற்கு காரணம் அது தாழ்ந்தும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இருப்பதனால்தான். எனவே நாம் கடலாக விரிய வேண்டும் என்றால் பணிவோடு இருப்போம், அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். தலைமை பதவி என்பது தானாக வரும். நன்றி, வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 3000 சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த தலைமை உறுப்பினர் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் மூத்த உறுப்பினர் திரு ரவிச்சந்திரன் அவர்களை இணை பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வரை திட்ட செயலாளர் ரொட்டேரியன் பாஸ்ட் பர்சன் எம்.ஆர். பாலாஜிதாசன். இப்பொழுது நமது தலைமை விருந்தினர் அவர்கள் சர்டிபிகேட் கொடுப்பார். நந்தகுமார், சிவசத்யா,
பிரேமா, சுகன்யா, பாண்டீஸ்வரி, ஏ சுகன்யா, பாண்டீஸ்வரி, திவ்யபிரியா, ஆண்டிச்சாமி, ராஜா, எஸ் ராஜா, கிங்டன் ராஜா, அரவிந்தன், அருண், நந்தினி மீனா, சிவரஞ்சனி, உமா மகேஸ்வரி, கலையரசி, சந்துரு, பாலமுருகன், சைஜிமோல், அதிபன், தனலட்சுமி, மரிய மஞ்சுளா, நித்யா, பிரியா, ஷாலினி, ராஜராஜேஸ்வரி, காருண்யா, சாத்தமையா, சுகன்யா, எஸ் சுகன்யா, சக்தி, திவ்யா, பிருந்தா, பிரீத்தி, பிரபாகரன், பார்த்திபன், சந்தோஷ்குமார், மார்டின் சைமன் ராஜ், திருமூர்த்தி, அருணகிரி, ராமச்சந்திரன், அரவிந்த் குமார், செல்வகுமார், சரத்குமார், புதுப்பாண்டி, ரேணுகா, திவ்யபாரதி, நித்யா, சாந்தி, சித்ராதேவி, முத்துச்செல்வி, எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வந்துருச்சா? எல்லாருக்கும் நன்றி. எங்களின் அன்பு வேண்டுகோளை ஏற்று பயிற்சி அளித்த அனுகிரகாவின் இயக்குனர் ஃபாதர் வில்சன் அவர்களுக்கு நன்றிகள் பல. தமிழில் தலைமை பண்பு முகாம் செய்ய வேண்டும் என்று ஹெலிக்ஸ் சேர்மன் திரு செந்தில் அவர்களிடம் கேட்டபோது மிக்க ஆர்வமாக முன்வந்து அனைத்து ஸ்லைட்ஸ், பவர் பாயிண்ட், மற்ற பல விஷயங்கள் அனைத்தையும் தமிழிலேயே நமக்காக செய்து கொடுத்தார். ஹெலிக்ஸ் குழுமத்தினருக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். ரோட்டரி மாவட்ட 3000 ஆளுநர், உதவி ஆளுநர் ரமேஷ் மற்றும் டெக்சிட்டி நண்பர்கள், மற்ற ரோட்டரி சங்கங்களின் தலைவர், செயலர் மற்றும் உறுப்பினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள். கரூரில் இருந்து கொண்டு திண்டுக்கல் அனுகிரகாவை முகாம் அமைக்க திட்டமிட்ட போது கூடவே இருந்து அனைத்து உதவிகளையும் செய்த ரொட்டேரியன் இமிடியேட் பாஸ்ட் பிரசிடென்ட் சங்கர், திண்டுக்கல் கோட்டை ரோட்டரி சங்கம், மேலும் திருமதி ரொட்டேரியன் நந்தினி சங்கர், முன்னாள் தலைவர் திண்டுக்கல் கிரீன் சிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் நடமாடும் ரோட்டரி பல்கலைக்கழகம் ரொட்டேரியன் ஜம்புலிங்கம் அவர்களுக்கும் நன்றிகள்.
கடந்த 3 நாட்களும் எங்களுடனேயே தங்கி அனைத்து உதவிகளையும் செய்த டெக்சிட்டியின் உறுப்பினர் நண்பர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் மற்றும் அவர் மனைவி சுபாஷினி அவர்களுக்கும் நன்றிகள் பல. மாணவர்களை பேருந்து நிலையத்திலிருந்து அனுகிரகாவிற்கு கொண்டு வர பஸ் கொடுத்து உதவிய முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் தாமோதரன் அவர்களுக்கு நன்றிகள். தமிழக முதன்மை செயலரும் தமிழ் அறிஞரும் மிகப்பெரிய எழுத்தாளரும் தமிழ் இளைஞர்களின் மனதில் எழுச்சியினை விதைத்தோருமாகிய நமது சிறப்பு விருந்தினர் உயர் திரு டாக்டர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றியமையாத அலுவலர்களுக்கிடையேயும் நம்மிடையே உரையாற்ற அவர் வந்துள்ளது, இறையன்பு அவர்கள் வந்துள்ளது அவர்தம் சமுதாய அக்கறையை காட்டுகின்றது. அவருக்கு டெக்சிட்டி சங்கம் சார்பாக நன்றிகள். இங்கு குழுவில் அனைவருக்கும் மற்றும் ஒருவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.